எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். தென் இப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ போய் அவங்க மேட்ச்சில் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல் நம்ம ஹீரோவால் அங்கே இருக்கவனை அடிக்க முடியல. பட் நல்லா அடி வாங்கினாலுமே திரும்ப திரும்ப எழுந்து சண்டை போடுறாரு. அந்த மேட்ச்சில் அவர் தோற்று போயிடுறாரு. அதுக்கும் அடுத்ததான் மேட்ச் நடக்குது, அதுலேயுமே தோக்குறாரு. கண்டினியூஸாக 20 மேட்ச் கிட்ட நடக்குது, எல்லாத்துலேயும் தோற்று போகிறாரு. ஆனால் எதுலேயுமே நாக் அவுட் ஆகலை. எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப எழுந்து நின்று சண்டை போட்டுகிட்டே இருக்க, இதனாலேயே அவருக்கு அந்த இடத்துல ஃபேன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயிச்சவனை விட்டுட்டு தோற்று போன ஹீரோவுக்காக அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாம் இப்படியே ஹாப்பியாக போகும்போது ஒரு நாள் இவன் ஷின்ஷினை அந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே கூட்டிகிட்டு வந்து, ஒரு நாள் பார், நான் இங்கே நல்லா நின்று சண்டை போடுவேன், அன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன், அதோ அங்கே நீ விஐபி சீட்டில் உட்காந்து என்ன சேர பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல, இவளும் ஓ நீ எப்படி சண்டை போடுவ, இப்படியா 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 அப்படின்னு சொல்லி விளையாடி காமிக்க, இவனும் அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் மனசுக்குள்ள, எனக்கு தெரியும் நீ என்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன்னு, ஆனால் நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்து நான் எப்படி விளையாடுவேன்னு பார்க்கணுன்னு வந்திருக்கல, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உனக்கு தெரியும் நான் இப்படிலாம் பண்ணுறது உனக்காக தான்னு, ஆனால் அதை தெரிஞ்சிட்டும் நீ இங்கே வந்திருக்கன்னா நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். தென் அவகிட்ட பேசிட்டு கீழே வரும்போது அந்த ஏஜென்ட் கேர்ள் இருக்கால, அவகிட்ட வந்து நீ இது வரைக்கும் எத்தனை மேட்ச்சில் வேணாலும் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படின்னு புதுசாக இன்னொருத்தன் கூட சண்டை போடணும்னு ஒரு போஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதில் ஹீரோவும் இவன் கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் கூட சண்டை போட்டு யாருமே பொழைச்சது கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 3யவே யாரும் தாண்டினது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஹீரோ ரவுண்ட் 9 வரைக்கும் வர்றது எப்படி நடக்கிற விஷயம் அப்படின்னு முழிச்சிட்டே ஹீரோ வேகமாக வந்து ஃப்ளாஷ் கிட்ட, மாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் சொல்லிட்டாரு முடியவே முடியாது, உன்னால் அவன் கூட 9 ரவுண்டு வரைக்கும்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, வேணும்னா ரவுண்ட் 3லயே அவன் கதையை நீ முடிக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு பஞ்ச் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆப்போனண்ட் எவ்வளோ ஹைட்டில் இருப்பானோ அவன் ஹைட்டை அளந்து எடுத்துட்டு கரெக்டாக அவன் மூக்கில் ஒரே குத்து குத்தணும், அதில் அவன் நாக் அவுட்டே ஆகிடணும் அப்படின்னு ஒரே ஒரு பஞ்சுக்காக ஹீரோ பல மாசமாக ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி எடுப்பார்ல அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் ஷின்ஷினை காட்டுறாங்க. அவள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணும் போது அப்போ திடீர்னு வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னதுன்னு வந்து பார்த்தா சோனிக் தான் நின்றுட்டுருக்கான். இவளும் என்ன இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், இல்லை லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்க்கும்போதே இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், நான் செத்து போயிடுவோன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே உன் கூட சேர்ந்து நான் வாழ்நாள் முழுக்க வாழணும்னு நினைக்கிறேன், அதனால அப்படின்னு ரிங்கை எடுத்து அப்படியே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் இவளுக்கு இதை பார்த்த உடனேயே ஈச்சனோட ஞாபகம் தான் வந்து வந்து போகுது. உடனே அவ இல்லை நான் மேரேஜுக்கெலாம் இப்போ ரெடி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறா. தென் இவன்கிட்ட சொல்லிட்டு நேராக இவ ஈச்சன் கிட்ட தான் ஓடி போறா. அங்கே போனால் அவன் ஒரே பஞ்சில் எப்படி நாக் அவுட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ இவகிட்ட போய், ஓ ஒரே பஞ்சில் எப்படி அவனை அடிக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதானே வா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, இவனும் உனக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ, ஏய் இங்கே பாரு, உன்னால் அவனை நாக் அவுட் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக அவன்கிட்ட அடி தான் வாங்குவ, நீ தோற்று தான் போவ அப்படின்னு சொல்ல, இவனும் சரி சரி நான் தோற்று போகிறதாவே இருக்கட்டும், நான் அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் போரு அப்படின்னு சொல்ல, அப்பயுமே இவ, இல்லை நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக தோற்று தான் போவ, ஏன்னா நீ ஒன்றும் இந்த இடத்துல கிங்கு கிடையாது, சரியா, நீ ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே நான் ஒன்றும் ஜோக்கர் கிடையாது, இங்கே பாரு நான் வீக் தான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்காக தான் இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்கில் நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவ, இல்லை நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நீ வீக்கு தான், உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன், ஆமாம் என்னால் ஜெயிக்க முடியாது தான், நான் வீக் தான், அதோட சோனி கூடலாம் என்னை கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா அவன்கிட்ட சூப்பர் பவர் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் வீக் தான், கரெக்டு, அதனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற, சரி போ அப்படின்னு சொல்ல, இவ எதுவும் சொல்லாமல் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. பட் அதுக்கப்புறம் ஈச்சன் சும்மா இல்லை, மறுபடியுமே அந்த 1 பஞ்சை ரொம்ப நேரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே மேட்ச்க்கான நாளுமே வந்துடுது. இவன் அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நின்னா அங்கே இருக்க எல்லாருமே இவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஷின்ஷினுமே அவளோட அநாத ஆசிரமத்தில் அங்கே இருக்க பிள்ளைங்களோட சேர்ந்து அதை பார்த்துட்டு இருக்கா. தென் இங்கே மேட்சுமே ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே அந்த ஆப்போனண்ட் ஒரு கிக் தான் பண்ணுறான், அதுக்கே அவ்வளோதான், ஈச்சன் விழுந்துடுறான், எழுந்தவே முடியல. ஏன்னா ஆப்போனண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனால் ஒன்றுமே செய்ய முடியல. பட் இருந்துமே இல்லை நம்ம இந்த கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னு மறுபடியும் எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இவனால் ஒரு அடி கூட அடிக்க முடியல. அப்போ அவர் ஒரு அடி அடிக்கிறாரு, அவ்வளோதான், அதோட ஈச்சனால சுத்தமாக எழுந்தவே முடியல. அப்போ அங்கே இருக்கவங்களும் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க
அப்போ ஈச்சனோட மனசுக்குள்ள அவன் விழுந்து கிடக்கும் போது சோனிக் கிட்ட வந்து உன்னால் என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உடனே அவன் இல்லை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்காக எழுந்தும் போது இங்கே ரியாலிட்டிலையுமே எழுந்துறான். எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனால் ஜெயிக்க முடியல. பட் ரவுண்ட் 3 வரைக்குமே எப்படியோ டஃப் கொடுத்து விளையாடிட்டே இருக்கான். சுற்றி இருக்க எல்லாருமே ரவுண்ட் 3 வரைக்கும் யாருமே இந்த ஆப்போனன்ட் கூட விளையாடினதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்போனன்ட் ரவுண்ட் 3 முடியும் போது அப்படியே ஈச்சனை தள்ளி விடுற மாதிரி கிட்ட வரான். பட் ஈச்சன் இதான் கேப்புன்னு ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சு அப்படியே ஒரு பஞ்ச் அந்த ஆப்போனன்ட் முகத்தில் விட அவன் டக்குன்னு நகர்ந்து போயிடுறான். போயிட்டு ஓ நீ என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு நகர வரும்போது அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த பஞ்சோட இம்பேக்டே தெரியுது போல. அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு ஐயோ இது ஹிஸ்ட்ரியிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த ஆப்போனண்ட் வந்து கவனிச்சிடுறான். இவன் ஒரு அடி அடித்ததுல தான் நம்ம விழுந்துட்டோம், இனிமேல் அடிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோவும் எப்படியாவது இவனை அடிச்சிடணும் அப்படின்னு கையை தூக்கும் போது டக்குன்னு அங்கே ஸ்டேடியம்ல இருந்த கேமரா எல்லாமே ஆஃப் ஆகி வேற வீடியோ ப்ளே ஆகுது. அதில் ஷின்ஷினோட ஃபேஸ் தான் இருக்கு. பாத்தீங்களா சோனிக்கோட ஃபியான்சியை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு டாக்டர் கியூப் இருக்கான் இல்லையா, அவன் தான் பேசிட்டு இருக்கான். அதில் அவன் சொல்கிறான், இங்கே பாரு சோனிக், உனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மேட்ரிக்ஸை எடுத்தீங்கல்ல அது திரும்ப என்கிட்டயே கொடுங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இவளை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொரு பக்கத்தில் இருக்க சோனிக் இருக்கான்ல அவன் கவர்மெண்ட் கிட்ட போய் மேட்ரிக்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் இதை பார்த்த உடனேயே ஈச்சனாலையும் சங்கியாலையும் சும்மா இருக்க முடியல. சீக்கிரமாகவே போய் ஷின்ஷினை காப்பாற்றணும்னு மேட்சை பாதிலே விட்டுட்டு போக சுற்றி இருக்கவங்களாம் கூப்பிடுறாங்க. அப்போ இவன் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது இந்த மேட்சை விட இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வேகமாக காரில் போகிறான். போகும்போது ஈச்சன் சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறது, ஆசிரமத்தில் தான் அந்த டாக்டர் கியூப் வந்துட்டானே, நம்ம போனாலும் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்ல சங்கி உடனே நமக்கு தான் வேறு வழி தெரியுமே அப்படின்னு வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். பட் அதுக்கும் முன்னாடி ஹீரோ போய் ஃப்ளாஷ் கிட்டே கெஞ்சிறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் என் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், கூடவே வாங்க அப்படின்னு அவ்வளோ நேரம் கெஞ்சிறான். ஆனால் ஃப்ளாஷோட மனசு மாறுற மாதிரியே தெரில, அவர் வரவே மாட்டுறாரு. உடனே இவங்க இங்கே கெஞ்சுறது வேஸ்ட் அப்படின்னு வேகமாக அந்த பழைய பில்டிங் வழியாக ஒரு சீக்ரெட் ரூட் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக இவங்க அந்த ஆர்ஃபனேஜ்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போன உடனேயே ஷெங்கி கிட்ட ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு எப்படியாவது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்க எல்லாரையுமே அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஷின்ஷின் இல்லை. உடனே இவங்க அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு இடத்துல அந்த டாக்டர் கியூப் ஷின்னை மட்டும் தனியாக கடத்தி வச்சுருக்கான். அண்ட் அந்த டைமில் அந்த டாக்டர் கியூப் கேட்ட மாதிரியே மேட்ரிக்ஸையும் அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இவன் உடனே அதில் இருக்க சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும்னு எடுத்தா அதில் எந்த பவருமே இல்லை, பார்த்தா அது ஃபேக்கு. உடனே அந்த கியூபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான், நான் கொஞ்சமாவது நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னையே ஏமாற்றணும்னு நினச்சிட்டிங்கல்ல, இங்கே பாரு சோனிக், இனிமேல் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவளை கொல்லணும்னு போகிறான். இந்த டாக்டர் கியூப் கிட்ட நிறைய பவர் இருக்கும். அதை வச்சு அவனோட கையை ஒரு கத்தி மாதிரி மாற்றி ஷின்ஷினை குத்தலான்னு போகும்போது கரெக்டாக நடுவில் ஈச்சன் போய் புகுந்துடுறான். ஈச்சன் உடம்புலையே அது நல்லா குத்திடுது. அதே டைமில் பின்னாடி செங்கி வேகமாக ஓடி வந்து அங்கேருந்து ஷின்ஷினை கூப்பிட்டுட்டு ஓடும் போது அவங்க 2 பேருக்குமே நல்லா காயமாகிடுது. இந்த டைமில் அந்த டாக்டர் கியூப் இருக்காருல்ல, அவர் அவரோட சக்தியை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கிளாஸாக கன்வெர்ட் ஆகிடுறாரு. கன்வெர்ட் ஆனவர் அப்படியே ஈச்சலை கொல்லணும் அப்படின்னு கிட்ட வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. பார்த்தா கடைசியாக அந்த இடத்துக்கு ஃப்ளாஷ் வந்துடுறான். அவன் வந்து அங்கே இருக்கவனோட சக்தியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப வயசானதால் அவர் உடம்புல சக்தியே அவ்வளவா இல்லை. அதனால் ரொம்பவே ஈஸியாக டாக்டர் கியூப் ஃப்ளாஷை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஃப்ளாஷுமே அப்படியே சிலையாகிடுறான். இன்னொரு பக்கம் ஈச்சனுக்குமே ரொம்ப காயம் பட்டிருக்கு. அப்போ அவன் மனசுக்குள்ள, நான் எதுக்கு தான் பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் தேவையில்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இவளும் நான் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் நான் எதுக்கு தான் பிறந்தேன், இப்போது ஷின்ஷினுக்காக இங்கே இருக்க இந்த மான்ஸ்டர் கூடயும் நான் சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு எதிரில் இருக்க ஷின்ஷினை பார்க்க அவள் இவனை பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அவன் மனசுக்குள்ள, நீ சொன்னது கரெக்டு தான் ஷின்ஷின், நான் ரொம்ப வீக்கு தான், என்ன தான் இருந்தாலுமே இப்போ மனசுக்குள்ள என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருப்பல்ல, ஆனால் நான் வீக்காக இருந்தாலுமே திரும்ப எழுந்து சண்டை போடுவேன் அப்படின்னு மறுபடியுமே எழுந்துறான். அப்போ அவன் மனசுக்குள்ள, நான் மட்டும் ஷின்ஷினை காதலிக்காமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பாக்ஸர் ஆகியிருக்க மாட்டேன்,
செங்கி கிட்ட மட்டும் கன் இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ள எங்களால் உள்ளே வரவே முடிஞ்சிருக்காது. சோனிக்கு மட்டும் இவன் லவ் பண்ணலனா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை இது எல்லாமே இந்த நொடியை நான் சந்திக்கணுன்றதுக்காக நடக்குதுன்னா நான் இதை எதிர்கொள்கிறேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோவாக இல்லை தான், ஆனால் ஷின்ஷினுக்கான ஹீரோவாக இருக்கேன் அப்படின்னு வேகமாக போகிறான். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அதுவும் ஃபுல்லாக கிளாஸாக கன்வெர்ட் ஆகிருக்கான். ஆனால் இங்கே போயிட்டுருக்க ஈச்சன் கிட்ட எந்த பவரும் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் வேகமாக கிட்ட போய் இப்போயாவது இந்த பஞ்ச் ஒர்க் அவுட் ஆகட்டும் அப்படின்னு லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சு, இவன் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒன் பஞ்சு அதை இப்போ யூஸ் பண்ணி அப்படியே கையை தூக்கி அங்கே இருக்கவன் மேலே குத்துறான். அவன் ஃபுல்லாக ஏற்கனவே கிளாஸாக இருந்ததால் இவன் குத்துன அந்த பவரால் டோட்டலாக அப்படியே பிரேக் ஆகி விழுந்துடுறான். அண்ட் அவனை குத்துன உடனேயே ஈச்சனுமே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஆனால் இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு சோனிக் வரான். இந்த நேரத்தில் வேகமாக ஷின்ஷின் ஈச்சன் கிட்ட ஓடி வந்து உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தூக்கி வச்சிருக்கும் போது சின்ன வயசுல இதே மாதிரி இவ அந்த பெட்டிக்குள்ள இருந்து தூக்கியிருப்பால, அந்த இடம் தான் ஞாபகம் வருது. அப்ப இவன் பாத்தியா நான் இப்போ ரொம்ப தைரியசாலியா நடந்துக்கிட்டேன்ல, நான் ரொம்ப தைரியமானவன்ல அப்படின்னு சொல்ல இவளும் சிரிச்சுட்டே ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. அப்போ அவனும் சரி அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பதானே அப்படின்னு கேட்க இவளும் அழுதுட்டே நான் பண்ணிப்பேன்னா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இவனோட லவ்வை அக்செப்ட் பண்ண இதோட இந்த மூவி முடியுது. இந்த மூவியோட ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து எப்போதும் தள்ளி இருக்காதீங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணுங்க, அப்போ தான் அது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், வேறு ஒரு ட்ராமாவில் மீட் பண்ணலாம்.